நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்பிஐ வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்பை ஒன்று பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி அழைப்புகள் இனி இந்த 2 எண்ணிலிருந்து மட்டுமே வரும். ஆர்பிஐ அறிவித்திருக்க அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி சமீபத்தில் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பரிவர்த்தனை மற்றும் சந்தைப்படுத்துதல் அழைப்புகளை மேற்கொள்ள 2 தொலைபேசி எண்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முயற்சியானது வங்கி தகவல் பரிமாற்றம் என்ற பெயரில் நடக்கும் நிதி மோசடிகளில் இருந்து மொபைல் பயனர்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி சமீபத்தின் அறிவிப்பின்படி பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து அழைப்புகளுக்கும் 1600 தொடங்கும் தொலைபேசி எண்ணை மட்டுமே வங்கிகள் இப்பொழுது பயன்படுத்த அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு மார்க்கெட்டிங் அழைப்புகள் மற்றும் SMS அறிவிப்புகளுக்காக 140 தொடங்கும் தொலைபேசி எண் தொடரையும் ரிசர்வ் வங்கி நியமித்துள்ளது. எனவே தனிப்பட்ட கடன், கிரெடிட் கார்டுகள் அல்லது காப்பீடுகள் போன்ற சேவைகளுக்கு தகவல் தொடர்பு 140 தொடங்கும். மேலும் மொபைல் சாதனங்களில் போலி அழைப்புகள் மற்றும் இணைய மோசடிகளில் இருந்து பாதுகாக்க தொலைத்தொடர்புத்துறை சஞ்சர் சாத்தி செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆப்ஸ் பயனாளர்கள் இணைய மோசடியை நேரடியாக புகாரளிக்க உதவுகிறது. மேலும் தொலைந்து போன மொபைல் ஃபோன்களை கண்காணிக்கவும் உதவுகிறது. மேலும் வெள்ளிக்கிழமை செயலி அறிமுகத்தின் போது தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இந்த செயலி வாடிக்கையாளர்கள் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமையை அளிக்கின்றது என்று வலியுறுத்துகின்றனர். 2023 அறிமுகமான சஞ்சர் சாதி பேட்ரல் ஏற்கனவே அதன் செயல்திறனை நிரூபித்துள்ளது. இந்த புதிய செயலி அறிமுகப்படுத்துவதன் மூலம் மோசடியை எதிர்பார்ப்பதற்கான முயற்சிகள் இரட்டிப்பாகும். இதற்கிடையில் டிஜிட்டல் பாரத் நிதி DBN மூலம் நிதியளிக்கப்பட்ட 4G மொபைல்கள் தளங்களை கொண்ட இன்டர்நெட் சர்க்கிள் ரோமிங் ICR வசதியையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முன்முயற்சி எந்த நெட்வொர்க்கில் இருந்தும் பயனர்கள் ஒரு DBN நிதி கோபுரம் வழியாக 4G சேவைகளை அணுக அனுமதிக்கிறது. மேலும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பாய்.